ஹாய் கங்கா கிச்சன் வாங்க. இன்றைக்கி ஈஸியாகவும் சிம்பிளாகவும் ஒரு காரக்குழம்பு தான் இது. 2 உருளைக்கிழங்கும் 4 கத்திரிக்காய் வச்சு செய்கிறேன். இது பேச்சுலர் கூட பாருங்கள், இது ஈஸியாகவும் இருக்கும் அந்த குழம்பு. அதுக்கப்புறம் சாதம், தோசை, இட்லி எல்லாருமே தொட்டுக்கலாம் அந்த குழம்பு. காயும் கட் பண்ணி வச்சு இப்போ வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். 2 தக்காளி, பெரிய சைஸ் தக்காளி, ஒரு 2 பூண்டு முழுசாக உரிச்சு வச்சுட்டேன். இப்போ நம்ம கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி தாளிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு வெந்தயம் போட்டிருக்கேன். வெந்தயம் நல்லா பொரிஞ்சோன்னா கடுகும் உளுந்தும் போடுறேன். எப்போவுமே நம்ம காரக்குழம்பு வச்சா கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கோங்க. பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகா எல்லாத்தையும் வதக்கிடலாம். இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். எப்போவுமே வெங்காயம் வதக்கல் உப்பு போட்டால் சீக்கிரம் வெங்காயம் வதங்கிடும். இப்போ கறிவேப்பிலை எல்லாம் நல்லா வதங்கி வந்துச்சு. இப்போ தக்காளி போடுறேன். தக்காளி நல்லா வதங்கிட்டோம். நல்லா கொல நல்லா வந்ததுன்னா குழம்பு நல்லாயிருக்கும் நமக்கு. இப்போ நல்லா வதங்கி வந்துச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது. இதெல்லாம் இப்போ எடுத்து காட்டுறேன். பரவாயில்லையா, நல்லா வதங்கிச்சு. இப்போ நம்ம மஞ்சள்தூள் எல்லாம் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 3 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம வீட்டில் வச்ச மிளகாத்தூள் தான் நான் இந்த 1 ஸ்பூனில் போட்டுக்கிறேன். இப்போ நல்லா கலரி கொடுத்தாச்சு. அந்த எண்ணெயிலே மிளகாத்தூள் நல்லா வதங்கிச்சுல்ல. இப்போ காய்கறி போட்டுக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன். நல்லா வெந்து வரட்டும். தட்டு போட்டு மூடிட்டு கொஞ்ச நேரம் வேகட்டும். இப்போ புளி ஊற வச்சுக்கிறேன், அதை கரைச்சிக்கலாம். பாருங்கள், நம்ம கை பிடிக்கிற அளவுக்கு கொஞ்சம் புளி ஊற வச்சுருக்கேன். கரைச்சி வச்சாச்சு. இப்போ பாருங்கள் நல்லா வெந்து வருது. இப்போ புளி ஊற்றிக்கலாம். இருங்க, புளி வடிகட்டி நல்லா ஊற்றிடுங்க. கொஞ்சமாக நம்ம புளிப்பு எவ்வளோ தேவையோ ஊற்றிக்கலாம். நம்ம போகிற மிளகாத்துலேயே எவ்வளோ புளி போகணும் நமக்கு தெரியலங்க. அதேமாதிரி நம்ம வச்சுக்கலாம். இந்த குழம்பு அவ்வளோ நல்லாயிருக்கும். நான் உப்பு இருக்குதான்னு பார்த்தா உப்பு கம்மியாக இருக்குது. இல்லைன்னா போட்ட உப்பு இப்போ சரியாக இருக்கும். உங்களுக்கு கம்மியாக சாப்பிட்றீங்களா இருந்தால், உப்பு திட்டமாக சாப்பிட்றீங்களா இருந்தால் அதுவே போதும். இல்லைன்னா நம்ம போட்டுக்கலாம். இப்போ குழம்பு கொச்சு நல்லா வருது பாருங்கள். எந்த குழம்பு வந்தாலும் நல்லா ஏடு கட்டணும். இப்போ நான் காய் வெந்துச்சேன்னு பார்க்குறேன். உருளைக்கிழங்கு நல்லா வெந்துச்சு. உருளைக்கிழங்கு புளி ஊற்றினா வேகாதுல, புளி ஊற்றினா கூட நல்லா வெந்து வந்துடும். அது பாருங்க, மேலே ஏடு மெந்து இருக்கா, இதுதான் பதம். இது எடுத்து காட்டுற மாதிரி தான். நம்ம குழம்பு வச்சு எப்படி இறக்குதுன்னு தெரியாதவங்க கூட இதுமாரி ஏடு கட்டிச்சுன்னா நம்ம இறக்கிடலாம். சாப்பிட்லாமா? அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சுங்க. ஈஸியான ஒரு குழம்பு. இதுக்கு ஒரு வெண்டைக்காய் பொரியல் தாங்க. இதுக்கு ஒரு ஊறுகாய், ஒரு அப்பளம் இருந்தால் கூட சாப்பிட்லாம். இதேமாரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தானா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.